ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் அவங்களோட ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன்க்கா, நீங்கள் எதையும் மறைக்காமல் எனக்கு கொஞ்சம் உண்மையான பதிலை சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா, அவங்க ஏம்மா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்ன ஆச்சு ஃபேமிலியில் ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன்க்கா அப்படின்னோடனே, சரின்னு சொல்லிட்டு நான் உடனே கேட்டேன். இது மாதிரிக்கா, அக்காவுக்கு உங்களுக்கே தெரியும், அக்காவுக்கு மேரேஜ் முடிவாயிருக்கு. மாப்பிள்ளை பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாரு. எல்லா விஷயமும் உங்கள்கிட்ட அக்கா சொல்லியிருக்கோம். ஆனால் அக்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மைதாம்மா. அதாவது உங்கள் அக்கா ஒரு பையனை 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆஃபீஸில் எங்கள் ஆஃபீஸ் தான் ஒரே பிரான்ச்சில், அவங்க பிரான்ச்சில் தான். இப்போ அந்த பையன் கூட எங்கள் பிரான்ச்சுக்கு மாறி வந்துட்டார். 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் அவங்க நானே நினச்சேன், கண்டிப்பாக அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கும். ரொம்ப நல்ல பையன்தான் அவனும். நல்ல ஃபேமிலி எல்லாமே ஓகே தான். அவங்க ஸ்கூல் படிச்சுட்டு காலேஜ் டைம்லேருந்தே இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கான்னு என்கிட்ட சொன்னான். அப்புறம் இங்கே இந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறத்துலேருந்து 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம் அவனை தான் மேரேஜ் பண்ணுவான் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா அங்கே அக்கா பிரான்ச்லேருந்து எங்கள் பிரான்ச்சுக்கு இப்போ ஷிஃப்ட் ஆகி இப்போ ஒரு 4 மந்த் தான் ஆகுது. அவ்வளோதான். அந்த பையன் இப்போதும் எல்லாட்டையும் நல்லா பேசுகிற பையன் தான். திடீர்னு ஒரு மாதிரி அமைதியாகிட்டு யார்கிட்டையுமே பேசுகிறது கிடையாது. ஒரு மாதிரி சைலண்ட்டாக அப்படியே இது பண்ணிகிட்டு இருந்தார். நான் கூட இந்த பிரான்ச்சுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்கள் அக்காவுக்கே ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லை கொஞ்சம் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால 2 பேரும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால். அப்புறம் இன்னொரு 1 வீக்குக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி மேரேஜ் முடிவாயிருக்காங்க. அப்போ கூட நான் கேட்டேன், ஏன் அந்த பையனோட நீ 3 வருஷம் தானே லவ் பண்ணிங்க, அப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு இது நம்ம பேசி பார்க்கலாம்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு, இது மாதிரி அதெல்லாம் பற்றி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. வீட்டில் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நானும் ஓகே சொல்லிட்டேன். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 4 மந்த் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் கவலைப்பட்டுட்டு இருந்தது. கொஞ்சம் இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு அவங்க சொல்கிறத கேட்டுட்டு. அவங்க 2 பேரும் ரொம்ப சின்சியராக தான் லவ் பண்ணாங்கம்மா. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ப்ராப்ளம்ங்கிறது எனக்கு தெரியல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு இது இல்லை. ஃப்ரெண்டாக அவள் சொல்லலாம். ஆனால் அவள் சொல்ல விருப்பப்படலைன்னா அது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்சனலான விஷயம். அதில் நம்ம இது பண்ணக்கூடாது. அதுக்கு மேலே நம்ம கேட்கக்கூடாது. அவளாக சொன்னால் சொல்லலாம், இல்லைன்னா நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுமோ செய்யலாம், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சரி என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 2-3 டேஸ், அதாவது அந்த அக்காட்ட கேட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸ் நான் எதுவுமே அக்காக்கிட்ட அதை பற்றி கேட்கல. இருந்தாலும் அக்காவை பார்க்குறப்போ ஒரு மாதிரி அக்கா சோகமாக இருக்கிறத பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்கல. அதனால் சரின்ட்டு அன்றைக்கி வீட்டில் யாருமே கிடையாது. அம்மா அப்பா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நான் போயிட்டு கேட்டேன், இது மாதிரி அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுக்கா, இது மாதிரி அதனால் உங்கள்கிட்ட அந்த விஷயத்த கேட்கக்கூடாதுன்னாக்கா நான் இருந்தேன். அதுக்கப்புறம் இதை கேட்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ, அக்காவுக்கு என்ன ராகுலோட விஷயம் தெரிஞ்சிருச்சா, யார்கிட்ட போய் கேட்டேன், லாவண்யாட்ட கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, ஆமாம் நான் லாவண்யா அக்காட்ட தான் கேட்டேன். இது மாதிரி 3 இயர்ஸாக லவ் பண்ணியிருக்கேன். அதை எங்ககிட்ட சொல்லணும், தெரியப்படுத்தணும்னு உனக்கு தோணலையாக்கா அப்படின்னோடனே, இல்லை அப்படிலாம் கிடையாது, தோணாமலாம் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியுது, தெரியாமல் இல்லை. இருந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீ என்கிட்ட ஷேர் பண்ணுவலக்கா, இந்த விஷயத்த எனக்கு அப்படி ஷேர் பண்ணலை அப்படின்னோடனே, இல்லை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அது அடுத்த ஒரு இப்போ மேரேஜுங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு போயிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உன்கிட்ட தெரியப்படுத்தியிருப்பேன்
அது தெரியப்படுத்தாத காரணம் வந்து என்னால் வந்து இதுக்கு மேலே வந்து எதுவும் சொல்ல முடியல அந்த விஷயத்தையெல்லாம் அப்படின்னோடனே, என்ன விஷயம்க்கா என்ன அப்படின்னோடனே, இல்லை எல்லாருக்கும் வர்ற மாதிரி ஒரு பொசசிவ்னஸ் தான் அவனுக்கும். நான் வந்து ஆஃபீஸில் வந்து எங்கள் டீமில் ஜாயின் பண்ண அஜய்னு ஒரு பையன் வந்து என்கிட்ட வந்து டவுட்டு கேட்குறதுக்காக பேசிகிட்டு இருந்தான். அவன் வந்து புதுசாக ஜாயின் பண்ணதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால என் டீமில் வந்து அவனை இது பண்ணியிருந்தாங்க. அதோட ஹெச்ஆரோட அவர் வந்து கொஞ்சம் ரிலேட்டிவ்ங்கிறதுனால நீ சொல்லிக் கொடுமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து என்கிட்ட சொல்லியிருந்தார். ஹெச்ஆர் கூப்பிட்டு சொல்லியிருந்தார். சரி ஓகே